பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணியை பெறுவதற்கு உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே முக்கியத்துவத்தை எஜுகேஷன் சைக்காலஜியும் கொடுத்து நீங்கள் படிக்கணும். உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ப்ளஸ் எஜுகேஷன் எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அந்த வகையில் இப்போ புது நியூ சிலபஸ் பேஸ்டு 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு 300 MCQ, அதாவது நியூ சிலபஸ் டாபிக் வைஸாக ஸ்டாண்டர்டான 300 MCQ டோட்டலாக யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா 3000 MCQ நம்மளிடம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு 3000 MCQ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20+ மார்க் அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுக்கும். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவில் யூனிட் 7 வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 30 MCQ பார்க்கலாம். இது பார்ட் 1. ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம 3 பார்ட்டாக இம்பார்ட்டன்ட் MCQ நம்ம போட்டிருக்கோம். முதல் வினா, அனைவருக்கும் ஒரே மாதிரியாகவும் நிலையான நடைமுறைகள் மற்றும் விதிகளை பயன்படுத்தும் ஒரு தேர்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், தரப்படுத்தப்பட்ட தேர்வு. அடுத்தது 2, எந்த வகை தேர்வு குறிப்பாக ஆசிரியர்களால் தங்கள் சொந்த வகுப்பிற்காக உருவாக்கப்பட்டு நெகிழ்வுத்தன்மை கொண்டது? இதற்கான ஆன்சர் தரப்படுத்தப்படாத தேர்வு. 3, பல தேர்வு வினா அதாவது MCQ என்பது எந்த வகை தேர்வு உருப்படிக்கு உதாரணம்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், புறநிலை. 4, பின்வருவனவற்றில் எது உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பொதுவான தேர்வு வடிவமைப்பு அல்ல? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், டிஜிட்டல். 5, ஒப்பீட்டு அட்டவணையின்படி அளவீடு முதன்மையாக எதனை உள்ளடக்கியது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், செயல்திறனுக்கு எண் மதிப்புகளை ஒதுக்குதல். 6, எந்த அம்சம் மிகவும் விரிவான நோக்கம் கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சி, முடிவு செய்தல். 7, ஒரு தேர்வில் 50ல் 40 பெறுவது என்பது எதற்கான நேரடி உதாரணம்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், அளவீடு. 8, ஒரு மாணவரின் திட்ட செயல்திறனை கவனிப்பது எதற்கு உதாரணம்? இதற்கு ஆன்சர் டி ஆப்ஷன், மதிப்பீடு. 9, தரவுகளின் அடிப்படையில் ஒரு மாணவர் ஒரு தலைப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்று முடிவு செய்வது எதற்கு உதாரணம்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், முடிவு செய்தல். 10, எந்த செயல்முறை தொடர்ச்சியாக அல்லது காலை முறையில் இருக்கும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், மதிப்பீடு. 11, எந்த அம்சம் மிகவும் புறநிலையானது என்று விவரிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், அளவீடு. 12, அளவீடுக்கான தரவு வகை என்ன? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், மூலத்தரவு, எடுத்துக்காட்டு மதிப்பெண்கள், எண்கள். 13, புறநிலை மற்றும் அகநிலை முறைகளின் கலவை என்பது எதன் பண்பு? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், மதிப்பீடு. 14, மதிப்பீட்டின் முக்கிய குறிக்கோள் என்ன? இதற்கான ஆன்சர் கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்துதல். 15, ஒரு சோதனையின் எந்த பண்பு தனிப்பட்ட பக்கச்சார்பு இல்லாதது என வரையறுக்கப்படுகிறது? இந்த 4 ஆப்ஷனில் இதுக்கான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், புறநிலைத்தன்மை. 16, ஒரே குழுவிற்கு 2 வெவ்வேறு நேரங்களில் ஒரே சோதனையை நடத்துவது என்பது சரிபார்க்கும் ஒரு முறை? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், சோதனை, மீள் சோதனை நம்பகத்தன்மை. 17, MCQ பல தேர்வு வினா போன்ற புறநிலை வகை கேள்விகளுடன் மிகவும் தொடர்புடைய சோதனையின் பண்பு எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், புறநிலைத்தன்மை. 18, ஒரு தேர்வை 2 பகுதிகளாக பிரித்து, எடுத்துக்காட்டு ஒற்றைப்படை, சமப்படை கேள்விகள். நிலைத்தன்மையை சரிபார்ப்பு என்பது நிறுவுவதற்கான ஒரு முறை? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், பிளவு பாதி நம்பகத்தன்மை. 19, வெவ்வேறு மதிப்பீட்டாளர்கள் ஒரே மாதிரியான அகநிலை பதிலுக்கு ஒத்த மதிப்பெண்களை வழங்கும்போது அது எதனை காட்டுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், மதிப்பீட்டாளர் இடைநம்பகத்தன்மை. 20, ஒரு கணித தேர்வு கணித திறன்களை சோதிக்க வேண்டும், வாசிப்பு திறன்களை அல்ல என்ற கூற்று நேரடியாக தொடர்புடையது. இதற்கான ஆன்சர் செல்லுபடியாகும் தன்மை. 21, ஒப்பீடுகள் செய்வதற்காக தேர்வு முடிவுகளை நம்பி சார்ந்து இருக்க அனுமதிக்கும் பண்பு? ஆன்சர் சி ஆப்ஷன், நம்பகத்தன்மை. 22, வகுப்பில் கற்பிக்கப்பட்ட அனைத்து அத்தியாயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிவியல் தேர்வு எதனை கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை. 23, கற்றல் செயல்பாட்டின் போது முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் மற்றும் அறிவுறுத்தலை வழிநடத்தவும் நடத்தப்படும் ஒரு சோதனை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், உருவாக்கும் சோதனை. 24, எந்த வகை சோதனை கற்றல் மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், தொகுப்பாய்வு சோதனை. 25, ஒரு மாணவரின் செயல்திறனை சக மாணவர்களின் செயல்திறனோடு ஒப்பிடும் ஒரு சோதனை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், விதிமுறை குறிப்புதல் சோதனை, NRT. 26,
பின் வருவனவற்றில் எது ஒரு நிர்ணயம் குறிப்புதல் சோதனைக்கு உதாரணம்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், ஓட்டுநர் உரிமை சோதனை. 27 எந்த வகை சோதனை பெரும்பாலும் அதிக பணய சோதனை என்று விவரிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், தொகுப்பாய்வு சோதனை. 28 பதவி உயர்வு அல்லது பட்டமளிப்பு குறித்து முடிவுகள் எடுப்பதற்கு எந்த வகை சோதனை அவசியம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், தொகுப்பாய்வு சோதனை. 29 கற்றல் இடைவெளிகளை அடையாளம் காணவும் மற்றும் கற்பித்தல் உத்திகளை மாற்றியமைக்கவும் உதவும் ஒரு சோதனை. இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், உருவாக்கம் சோதனை. 30 எந்த வகை சோதனை சார்புடைய சாதனையில் கவனம் செலுத்துகிறது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், விதிமுறை குறிப்புதல் சோதனை, NRT. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.